அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல Z டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஃபைண்ட் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் A பவர் n. Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் A பவர் n. பை டெஃபனிஷன் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம். பை டெஃபனிஷன் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம். என்ன சார் டெஃபனிஷன்? Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f of n இருந்துச்சுன்னா எப்படி சார் எழுதலாம்னா சம்மேஷன் n is equal to 0 to infinity f of n into z பவர் மைனஸ் n. இது ஃபார்மல் டெஃபினிஷன் சார். இங்க f of n என்ன சார் கொடுத்துருக்கோம்? இந்த இடத்துல f of n-க்கான வேல்யூ a பவர் n கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n. f of n-க்கு பதிலா a பவர் n ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். சம்மேஷன் n is equal to 0 to infinity f of n-க்கு வேல்யூ a பவர் n. இந்த z பவர் மைனஸ் n கீழே வரும்போது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். z பவர் பிளஸ் n ஆயிரும். z பவர் மைனஸ் n கீழே வந்தா ரெசிப்ரோக்கல் z பவர் பிளஸ் n ஆயிரும். ஓகேங்களா? அப்ப n-க்கு 0 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a பவர் 0 ஆயிரும். into 1 by z பவர் 0. n-க்கு 1 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a பவர் 1 into 1 by z பவர் 1. 2 போட்டீங்கன்னா சார் a பவர் 2 into 1 by z பவர் 2. 3 போட்டீங்கன்னா a பவர் 3 into 1 by z பவர் 3 plus etc up to infinite number of terms வரைக்கும் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் சார் a பவர் 0 எனி வேல்யூ பவர் 0ன்னு என்ன சார் நமக்கு ஆன்சர் 1. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சார் ஆகும்? இந்த டேர்ம் 1 ஆயிரும். தென் இந்த டேர்ம் 1 ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 1 பிளஸ் a இருக்கும், கீழே z இருக்கும். தேர்ட் டேர்ம்ல a ஸ்கொயர் பை z ஸ்கொயர். அடுத்த டேர்ம்ல a கியூப் பை z கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். இல்லைங்களா சார்? இங்க என்ன சார் பண்றேன்னா புட் x ஈக்குவல்ஸ் டு காமனா a பை z எடுத்துக்கிறேன். xக்கு வேல்யூ a பை z நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப இங்க என்ன சார் ஆகும் பாருங்க. இது 1 பிளஸ் xக்கான வேல்யூ a பை z. அப்ப x a ஸ்கொயர் பை z ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பிளஸ் x கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா சார் இது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். இதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1. சரிங்களா? அப்ப இது என்ன ஆகும் பாருங்க சார். 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன சார் இங்க a பை z பவர் மைனஸ் 1. அப்ப இதை உள்ள எல்சியம் எடுத்து என்ன சார் ஆகும்? z மைனஸ் a பை z ஆயிரும். ஹோல் பவர் மைனஸ் 1. நமக்கு நல்லாவே தெரியும் a இன்வர்ஸ்னா 1 பை a. அப்போ a இன்வர்ஸ் கீழே வரும்போது என்ன சார் ஆகும்? அப்படியே தலைகீழ் ஆயிரும். 1 பை a ஆயிரும். அப்ப இந்த டேம் வரும்போது என்ன சார் ஆகும்? 1 பை z மைனஸ் 1 பை z ஆயிரும். இல்லைங்களா சார்? ஸோ இது மேலே போகும்போது இந்த டேம் மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். அப்போ z பை z மைனஸ் 1. இது என்ன சார் கேட்டீங்கன்னா z ஆஃப் a பவர் n. சரிங்களா? இந்த டேர்ம்ல இருந்து நம்மளால என்ன கொண்டு வந்துக்க முடியும்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் z ஆஃப் 1 அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? z ஆஃப் 1 பவர் n எழுதிக்கலாம். அப்ப a க்கு வேல்யூ 1. அப்ப z பை z மைனஸ் 1. சரிங்களா? இது வந்து z மைனஸ் a. z பை z மைனஸ் a. a-க்கான வேல்யூ 1. சப்போஸ் z ஆஃப் 2 இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது எப்படி சார் மாத்தி எழுதலாம்? z ஆஃப் 2 into 1 பவர் n மாத்திக்கலாம். அப்ப 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் சார், வெளியெடுத்துடலாம். 2 into z ஆஃப் 1 பவர் n. அப்ப இதோட ஆன்சர் என்ன சார்? 2 into z by z மைனஸ் 1. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.